இளைஞர்கள் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிடுவாங்க. அவன் அதை விட என்ன ஆச்சு, நைட்டு 3 மணிக்கு ஒருத்தன் பில்கேட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஹலோ சாஃப்ட்வேர் பில்கேட்ஸா? அவர் பதிர்ப்பு என்னப்பா என்ன நீங்கள் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்லாம் ஆமாம் என்ன கம்ப்யூட்டரில் மை பிக்சர்ஸ்னு வச்சுருக்கீங்க, என் படமே ஒன்று கூட காணா அப்படின்னு இருக்கான். அம்மா இது வரைக்கும் நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், இதுதான் கண்டுபிடிக்கல. சரி அதை விடுங்க, மை டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, எங்கள் வீட்டு பத்திரம் ஒன்று கூட அது இல்லையே அப்படின்னு இருக்கான். அவர் டப்புன்னு கட் பண்ணிட்டார். இனிமேல் நம்ம இந்த பக்கம் கனெக்ஷனே கொடுக்கூடாதுன்ற அளவுக்கு போயிட்டார். சரி அதை விடுங்க, விண்டோஸ் போட்டுக்கீங்க. நானும் திறந்து பார்க்குறேன், பக்கத்து விட தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன செய்ய முடியுமாவா? ஏன்னா பேச்சு நண்பர்கள் சுவாரஸ்யம் சொல்லும்போது அடிக்கடி அது என்னன்னா, அது ரொம்ப நல்லா பேசினாத்தான் போச்சு. நம்ம ஏமாத்தன் நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆரம்பிச்சா மாப்ப டேய் நண்பா ஒரே தலைவலியா இருக்குடா. சும்மா நீ மட்டும் சொல்ற உனக்கு தலைவலி, நேற்று எனக்கும் தலைவலி தான்டா. உடனே என் மனைவிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா. உடனே தலைவலி நின்றுச்சு. அப்படியா உன் மனைவி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு இருக்கான். யாரு செருப்படி வாங்கிருக்கு? அது அவனுக்கு கொடுப்பா, ரைட்டு, உனக்குமா கொடுப்பா, செவ்வளோ தானே கொடுப்பா. அதாவது எங்க, அதாவது சந்தில் பந்து விளாட்றோன்னு பார்த்துருக்கோம். பொந்துல பந்து விளாட்றவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறையா இருக்கா. சின்ன கப்பு கிடைச்சா கூட அதில் எப்படி விளாட்றது பூந்து அது நடக்கும். ஒரு தடவை டான்ஸு நடன நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு முன்னுக்கு ஒரு பெரிய டெம்போ லாரி வந்து நிறுத்திருக்காங்க மறைச்சு. ஹலோ யாருங்க அந்த லாரி எடுங்க, ஒருமே பார்க்க முடியல. ஏன் டான்ஸ் நிகழ்ச்சி நடக்கும்போது எதுக்கு டெம்போ லாரி வந்து நிறுத்திருக்கீங்க? சும்மா இருங்க, அவர் தான் டான்ஸில் ஒரு டெம்போ வேணும்ட்டாரு. டெம்போன்னா நல்லா எனர்ஜி ஆடன்னு சொல்லுது, அதுக்கு லாரியை வந்து முன்னுக்கு நிறுத்துவாங்க. இது நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளா மகிழ்ந்துக்கிற வேண்டியதான். காரணம் ஒரே விஷயத்தில் ஒழுங்கு கிடைக்கிறது. நன்கொடை கோயில் திருவிழா வருதுங்க, ஏதாவது நன்கொடை எழுதுங்க, ஒரு சின்ன தொகை எழுதுங்க, வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு. ஏய் நீ என்ன நினைச்சிருக்க, ரூபா சொன்னியா? ஒரு 100 200 300 எழுது, வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு. நீ 300 வரைக்கும் நான் சொன்னா 400 எழுதுறேன்.